இந்த உலகத்தை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் பெறப்பட்டேன். அது மட்டுமல்லாமல் தகனமார்க்கமாக இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் தமிழ் உதவியாகிய ரிக், யஜுர், சாமம், அதர்வன் என்று சொல்லக்கூடிய 4 விதத்திற்கும் சிக்ஷை, கல்வம், நிகழ்ப்பம், வியாக்கரணம், விருத்தி, சந்தஸ் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரத்திற்கும் 18 புராணங்களுக்கும் 30 தர்மங்களுக்கும் 64 காலத்திற்கும் 108 சரஸ்வதி ஸ்தானத்திற்கும் நல்ல அருமையான என் தாய் வெள்ளி கணைதொடத்தை வெள்ளி கமலத்திலே வைத்திருப்பார். சரியா சொல்ற தாயே, நீர் வாழ்வுகள் கண்டு நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் பெறப்பட்டேன். அது மட்டுமில்லாமல் வைகுந்தபுரி பெருமையான ஆதி அந்தம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் கோவில் கொண்டு ஆழ்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பெருமையான வீரலட்சுமி, கஜலட்சுமி, சந்தனலட்சுமி, சுபாக்கியலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி என்றெல்லாம் உலக மக்களால் போற்றி புகழபடியான ஒரு பாட்டியின் ஆசையை பெற்று எல்லாம் வல்ல தேவி ஆதிபரா சக்தியின் ஆசையை தெளிவுற கற்றுக்கொண்டு இன்ப சுகத்தோடு வந்துவிட்டேன் இந்த வேள்விமலை சாரலுக்கு. என்னடகு 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 இந்த அழகு உலக முருகக்கடவுடன் பழகு ஆனால் சிறப்பு பெருங்க உலகு இக்கதைக்கும் என்கதைக்கும் கீர்த்தி தருவது அந்த விநாயக மூர்த்தி அவரை வணங்கிவிட்டு கீர்த்தியான கழகத்தை இன்று பூர்த்தியாக முடிப்பதே சிறப்பாகும். நமோ நாராயணா. அதில் ஒரு நினைவோ அன்னை வைத்து பிறந்த தொலைவோ போகாத்து இழவோ நல்ல குணமிக்க மாமனை கோபுரத்தில் வைத்திருக்கும் அந்த கணபதியை கைதொழுத்த கவிழ்ந்த சொல்வதை போல அந்த விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. போராணி கன்றை உமையால் திருமகனை போராணி கற்பகத்தை பேணினார் வராது புத்தி வரும் வித்தை தரும் ஒத்திரசும் பட்டு வரும் சக்தி தரும் சித்தி தரும் செயல்
நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் இப்படியாவத்தை செய்து தேசத்தை தெய்வ விடமாக்கி உள்ளம் பெரிய கோயில் பாளையம் தெல்ல தெளிந்தாருக்கு செய்வதை சொல்கின்றோம். இடங்களை பெண்களை என்னும் இரு தாவரங்களுடைய வரம்படியான சுவாசம் அதற்கு மறுமைகள் ஏசகம் என்ற பெயர். அதில் சந்திரநாளை சூரியநாளை அக்னி பகவானுடைய பிரார்த்தனை அனைத்துமே நல்ல வழியாக அழியாது இருந்தேன். அப்படி நல்ல வழியாக அழியாது இருக்கப்படுகிற சக்தி என்ன? பிறந்த பெருமையான சுவாசன சுக்கானம் நல்ல திரியாசனம் யோகாசனம் இப்படி ஆசனம் வைத்து அதன் வாயிலாக ஏற்று நிலைக்கு இருகாலம் போரிக்கும். காற்றை பிடிக்கும் உலக்கரை வாதனையை அந்த காற்றை பிடிக்கும் உலக்கரை வாதனுக்கு கோற்றை உழைக்கும் குறை என்பானோ இப்படி சொல்லக்கூடிய ஞானோதயம் என்று சொல்லக்கூடிய காற்றை அடைக்குளத்திலே கோற்றோன் என்று சொல்லக்கூடிய எமனை பிடிக்க மாட்டான் என்பது கருத்தை ஆக பொறுத்திருந்து தவத்தை செய்து சுகத்தை அனுசரித்து தேவயாகம் பிரமயாகம் மதுரையாகம் மௌலியாகம் இப்படி யாகத்தை செய்த காரணத்தால் வேள்விமலை இதுதான் வள்ளிமலை சிற்றோர் சிறுவர்கள் அழைக்கப்படுகிறது. இவ்விடத்திலே கண்டபெருமான் குடிகொண்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட என் குறை இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. இதோ எந்த முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமல்ல பார்வையிலே கடவுள் வளர்கிறான். அவன் கருணை நல்ல நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் தோளையிலே மனப்பான். அவன் பூவிரியும் தோளையிலே மனப்பான். இசைக்கும் குரலில் தேங்குரலில் அவன் மேகமே தாகத்தை தணிப்பான். சில கொடிகளிலே கனிகளாக இருப்பான். சில கொடிகளிலே கனிகளாக இருப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் மாறும். அவர் கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். ஏதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இவன் மிக வகையிலும் உங்களை பிரியும் பாருங்க. இவன் மிக வகையிலும் உங்களை பிரி
அந்த சிரிப்பினிலே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவள் கருணை வண்ணம் எங்கிலே கோவில் கொள்கிறார். ஏதோ என்ன தெய்வம் நாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் இருந்தாலும் சிருஷ்டி நோக்க சொன்னபவை சிருஷ்டி குலவம் செய்வதும் என்று பாதம் நிரம்பி பன்மணி சடனை கீதம் பல கெங்கரியார் மயிலோசையில் மயிலோடு முருகா பொறுவர வேளா வருக வருக நேச குரவர்கள் வருக வருக இளவல்ல கண்ட பெருமா பொறுவரத்தை திருமணம் முடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கண்ட பெருமா எடுப்பு என்று சொன்னார். எதிர்ப்பு தேவை, அதற்கென்ற பாவை செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. அடடா, இப்பேற்பட்ட காலம், இப்பேற்பட்ட காலம் இந்த திண்டுக்கல் பகுதியிலேயே காணும். ஆளுநர் சோ ஆளுநர் சோ ஆளுநர் சோ ஆளுநர் சோ என்ற காலத்தை கேட்டார். நகரையார், பேரையார், செங்கோட்டையார், பிள்ளாங்குழி, தங்க கருவி இப்படிதான் சொல்லப்பட்ட 50 கருவிகளை விட அழகான கானம் பாரும். இந்த பெண்மணி அழகாக இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த அழகான கானம் யாருடைய கானமாக இருக்க வேண்டும்? யாருடைய கானமா இருக்கணும்? வள்ளியுடைய கானமாகத்தான் இருக்க வேண்டும். கானம் என்றால் பாட்டு. இந்த ஆளுநர் சோ என்ற சத்தத்தை கேட்டார். இந்த வள்ளியுடைய கானத்தை கேட்டவுடன் இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டுடைய குருவசையை கேட்டார். வந்த விருதை வான்மலை சென்றோ இவர்கள் தண்டோ இவர் இனிய குரல் கற்கண்டோ கற்கண்டு சுவைத்தால் எப்படி ஒரு திட்டிப்பாக இருக்கின்றதோ அதை போல இந்த வள்ளியுடைய குருவசையை கேட்டார். கற்கண்டு சுவை தருவதோ இந்த வள்ளியுடைய ஆளுநர் சோ என்ற சத்தம் எனக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றது. அப்படி இனிமையாக கேட்டாலும் கூட இன்னும் இந்த வெள்ளிமலை சாலையிலே இன்னும் இரண்டுடைய சத்தம் கழுதை கத்துவதும் தெரிகிறது. என்ன காரணமாக இருக்கலாம்? யாருக்காச்சும் தெரியுமா? கழுதை கத்துதா? இங்க ஒரு சத்தம் இனிமையாக கேட்கக்கூடியது வள்ளியுடைய சத்தம். ஆமா, ஆளுநர் சோ அப்படிங்கிறது இனிமையாக கேட்டது. ஆமா, ஆனால் இன்னும் 2 வகை சத்தம் கழுதை கத்துவதும் தெரிகிறது. என்ன காரணம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அப்ப ரெண்டுமே கழுதை கத்துற மாதிரி இருக்கா? உங்களுக்கு கேட்கலையா? கேட்டுச்சு, இருந்தாலும் ஒருவேளை அப்படியா? இருந்தாலும் கதை என்றால் அழகு, தை என்றால் பெண்கள். இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வேள்விமலை சாலையிலே அந்த முருகனை நினைத்துக் கொண்டு நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டு பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த வழி பெண்ணாகப்பட்டவை நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டாலும் எந்த நேரத்தில் முருகா 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 என்று அந்த முருகனை நினைத்துக் கொண்டு ஆளோட பாடிக்கொண்டிருக்கின்றார் இந்த வழி பெண்ணாகப்பட்டவை. அவருடைய குரோசையை கேட்டார். இனிமையாக இருக்கின்றது. அப்படி இனிமையாக இருந்தாலும் கூட இந்த ஆளுநர் சோ என்ற சத்தத்தை கேட்டவர் பெண்களுக்கு ஏழுமை பருவம் என்று கூறுவார்கள். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரலம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏழுமை பருவம் இருந்தாலும் இந்த வள்ளியுடைய ஆளுநர் சோ என்ற சத்தத்தை கேட்டார். இவர் மங்கை பருவம் தான் அடைந்திருக்க வேண்டும். அப்படி மங்கை பருவம் அடைந்திருந்தாலும் கூட வள்ளியுடைய மங்கை பருவத்திற்கும் 4 திசைகளில் வீசக்கூடிய காற்று அதுதான் தென்றல் காற்று. தென்றல் காற்றுக்கும் வள்ளியுடைய மங்கை பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடடா, இந்த வழி பெண்ணாகப்பட்டவனை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று என்னுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்திருக்கின்றேன் தெரியுமா? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் மங்கையோ தென்னல் வீற்று நான் வரும்போது 1000 பாட ஆட வந்ததென்ன நெஞ்சும் ஆசை கொண்டதென்ன பாடும் போது பருவம் நான் வரும்போது 1000 பாட ஆட வந்ததென்ன நெஞ்சும் ஆசை கொண்டதென்ன பாடும் போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ
வேலிமலை சாலையிலே ஐம்பரம் நிலங்கள் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐம்பது நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே இந்த வழி பெண்ணகப்பட்டவை முருகனை நினைத்துக் கொண்டு ஆலோர பாடி கொண்டாலும் கூட முப்பது சர்க்கரையோ முன்கரைத நிலமதோ செப்பரிய நட்சமிலோ செந்தமிழே அற்புதமா என்று அவை மூதாட்டி பாடியதை போல குறிஞ்சி நிலத்திற்கோ இந்த குமர கடவுளுக்கு தான் சொந்தம். அப்படி குமர கடவுளுக்கே சொந்தமாக இருந்தாலும் கூட அந்த குமர கடவுளை நினைத்துக் கொண்டு இந்த வழி பெண்ணகப்பட்டவை இந்த நேரத்தில் முருகா 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 என்று அந்த முருகனை நினைத்துக் கொண்டாலும் கூட செல்வைக்கு பெருமையும் செய்திக்கு அன்னைக்கும் நன்மைக்கு பெருமையும் வாய்மைக்கு கேள்வி வந்து பார்க்க போனால் இந்த வேண்டுமலை சார்ந்திலே துளி துளி வரும் ஆண்களை நாம் பார்க்கும் பொழுது அவ்விடத்திலே வசிக்கக்கூடிய வழி பெண்ணகப்பட்டவை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா காலையில் கதிரவன் உதிர்ப்பதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் முடிப்பது என்னுடைய கடமை. அதற்காகத்தான் இந்த திண்டுக்கல் பகுதிக்கு வந்திருக்கேன். சீக்கிரமாக வள்ளிக்கு முருகனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் முடிப்பது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு கலகம் செய்யாவிட்டால் என்று சிறசாக்கப்பட்டது 1008 சக்குடுகள் விடுதலை வேண்டும் என்று எனது அண்ணன் தர்க்கம் கொடுத்த சாபம். அப்படி இருக்கின்ற வேளையில் நாரதன் கழகம் நன்மை வைய வேண்டும். கழகம் இல்லாவிட்டால் உலகமில்லை என்று கூறுவதைப் போல கழகம் பிறந்தார். இவரத்தில் நியாயம் பிறக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கால் வைத்தால் கழகம், நாள் கடந்தால் நன்மை, நாரதன் கழகம் நன்மையில் முடிய வேண்டும் என்ற காரணத்தினால் இவரத்திலே சீக்கிரமாக கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்த பின்னால் அந்த முருகனுக்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த வழி பெண்ணகப்பட்டவரை வர்ணிக்க வேண்டுமானால் நிறைய வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். எப்படி வர்ணித்துக் கொண்டிருக்கலாம்? அதோ தெரிகின்றது அமைதியான நதிக்கரை. அந்த அமைதியான நதிக்கரையிலே இந்த வழி பெண்ணகப்பட்டவை மிக வேகமாக போகும் பொழுது இந்த முருகன் பார்த்தவுடனே இந்த வழி பெண்ணகப்பட்டவரை எப்பொழுது திருமணம் முடிக்க வேண்டும் என்று இந்த முருகனுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைக்கின்றான் தெரியுமா? அமைதியான நதியிலே ஓடும் 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 அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியிலே ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க இடையினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்க இடையினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றான். ஓ அமைதியான நதியிலே ஓடம் ஓடம் மழையில்லாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும்
ஓடும் வெள்ளம் வந்தால் கனிந்த மனம் வீசுவதில் காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீசுவதில் அமைதியான நடத்தையிலே ஓடும் இல்லாத வெள்ளம் அமைதியான நதியிலே ஓடும் இல்லாத வெள்ளம் வந்தால் ஓடும் வெள்ளம் வந்தால் கண்ணகி வாழ்ந்த நாட்டில் வாழும் கனிதவி வண்ண கேட்ட பொன்மணியம்மா ஆயிரதென்னோ நான் எடுத்தாலும் உன்னை விட்ட இன்னொரு பெண்ணில் உள்ளம் இருக்கும் காற்று புடிச்சு கையிலே அதை நிற்கவில்லை காலம் வரைக்கும் கையிலே அது சொர்க்கம் இல்லை வருங்காலம் வந்தால் உன்னாச்சு காற்று அந்த பொன்மல்கிட்ட என்னை கொண்டு போ தனியா அவள் இல்லாமே நெஞ்சும் அவள் இல்லாமே நெஞ்சும் உன்னை தானே பஞ்சமென்று நம்பி வந்தேனே ஒரு நூலுக்கு ஒரு மாலைக்கு நீதழித்து ஒரு கோலமைக்கு என்னை தானே கவி குயிலே எவ்வளவு தேடுகின்ற முருகுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் குயிலே கவி குயிலே எவ்வளவு தேடுகின்ற முருகுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் முருகுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டினால் வேண்டும் மரம் தருபவரே அம்மா அம்மா வேண்டினால் வேண்டும் மரம் தருபவரே அம்மா அம்மா எனக்கு ஒரு வரம் வருவாயா என் கவலையே கொண்டு வருவாயா வசந்தத்தில் மனவரை ஓரம் வசந்தத்தில் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் திகழுறங்கிய போதும் திகழுறங்கிய போதும் கங்களுறங்கிடமா காதல் கங்களுறங்கிடமா காதல் கங்களுறங்கிடமா ஒன்ன தமிழ் பெண்ணொருத்தி என்ன நேரில் வந்தா கண்ணெதிரே கோடி கோடி கற்பனைகள் வந்தா ஒன்ன தமிழ் பெண்ணொருத்தி என்ன நேரில் வந்தா மதுரை மறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகை மதுரை மறிக்கொழுந்தே மணலூர் மல்லிகை மனசே பொறுக்கலைய மயக்கம்
தூரமா உட்படைக்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியதான் நம்புவானம் நம்பி விடாதே நம்பி விடாதே நீலகிரிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே பாலகுமரையே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் காதல் மலரும் ஆசை தீர குஞ்சிடாமல் இன்பம் மலரும் அந்நிலத்தையாடும் அமுத நிலையிடாடும் கண்கள் உறங்கிடும் காதல் கண்கள் உறங்கிடும் காதல் கண்கள் உறங்கிடும் ஆகாரம் ஆசை திரையிடுமா கடலையை போல கலந்து போக வேண்டும் கடலையை போல நடந்து போக வேண்டும் மறிகொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறிகொழுந்தே ஏ மல்லிகை பூவே மணமகம் முடிக்கலையா சொல்லி சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நெல்லு தொடர்ச்சி மலை உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேன் மேற்கே தொடர்ச்சி மலை உச்சியிலே நான் பாட்டு படிக்கிறேன் கரகமணி கழுத்த மேலதான் மஞ்ச கோடி முருகன் நீ கொஞ்ச நாள் பார்க்கிறேன் கரகமணி கழுத்த மேலதான் மஞ்ச கோடி முருகன் நீ கொஞ்ச நாள் பார்க்கிறேன் ஓடக்கரை மண் எடுத்து ஒன்னொரு செஞ்சு வச்சு ஓடக்கரை மண் எடுத்து ஒன்னொரு செஞ்சு வச்சு ஓடமெல்லாம் தண்ணி வந்து என்னை மட்டும் பிரிச்சது ஆசாத்தி என்னை மட்டும் பிரிச்சது ஓடத்தில தண்ணீர் என்னொருத்தி கண்ணீர் ஓடம் போய் ஊர் செய்தோம் ஏன் ஆசாதி ராசா ஒன்னிடம் இருந்தாலும் இப்படி பாட வேண்டுமானால் நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்காக இந்த வள்ளியுடைய வளரை பார்க்கும் பொழுது நிறைய வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு. அப்படி என்னுடைய மனசுக்குள்ள இருந்தாலும் கூட இந்த வள்ளியுடைய அழகை பார்க்கும் பொழுது வள்ளியுடைய உதட்டழகம் முகத்தழகம் பார்க்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய நிலவும் பூமியில் இருக்கக்கூடிய மருதாணியும் சேர்ந்து இந்த வள்ளியுடைய உதட்டழகம் முகத்தழகம் எப்படியெல்லாம் கடனாக கேட்கின்றதாம் தெரியுமா? எப்படி தெரியுமா? தன தனனா தனனா தன தனனா தனனா மூதட்டோரும் சிவப்பே அந்த மருதானே கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலம் வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் முதட்டோரும் சிவப்பே அந்த மதுராணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலம் வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் நீ செவ்வாழ தந்தை செவ்வாழ தந்தை சிறகாட்டு வந்து உன்னை நினைச்சுதான் எச பார்த்து கொஞ்சம் நெருங்கி வாழ கேட்டு உன்னை நினைச்சுதான் எச பார்த்து கொஞ்சம் நெருங்கி வாழ கேட்டு போதட்டோரம் சிவப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவும் வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் முருகமலை காட்டுக்குள்ளே விறகொடி
தூக்கி வேலையிலே தூரத்திலே நின்னவளே தூக்கி விட்டார் பட்டவில குத்தி விடும் கட்டவில பட்டு விடும் விறகில்லாம தீ பிடிக்கும் வெக்கம் விட்டு போக நீ தொடுவத தொட்டுக்கோ சொந்தத்தில வரமுறை இருக்கா நீ பொம்பளராணி அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஓ நினப்புதான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்துது அடே அம்மணி என்னை இப்போ சுத்தி வைக்கிறேன் அந்த மாதிரிதான் நீ கடனா கேட்கும் கடனா சிங்கம் மொழி கரடிகளா சிங்கம் மொழி கரடிகளா சேர்த்தொடிக்க கை துடிக்கும் ஒட்டு கண்ணி உண்ணு கண்ண புள்ளியோடு தொடர்ந்துடும் நீ குளிச்ச ஓடையிலே வெப்பண்ணையின் நீ மணக்கும் நான் குளிச்ச ஓடையில நீ குளிச்ச போமனக்கும் நீனுக்கு நிட்ட பெண்ணை இன்னையும் தூக்கி சுமக்குது நீ பொம்பளரானே என்னை சுத்தி வைக்கிற ஓ சேலைக்கு கசங்கிடும் யோகம் இன்றைக்கு அடிப்போ வேட்டைக்கு அவிழ்ந்து விடும் யோகம் இன்றைக்கு சிவப்பே அந்த மருதானே கடனாக கடனாக நீ சிரித்தாலே சில நேரம் அந்த நிலமோதும் உலகு பார்க்கும் உலகு பார்க்கும் நீ செவ்வாழ கண்டு நீ செவ்வாழ தந்து சில காட்டு வந்து ஒன்று நினைச்சுத்தான் எசப்பாட்ட கொஞ்சம் நெருங்கி வாழ கேட்க ஒன்று நினைச்சுத்தான் எசப்பாட்ட கொஞ்சம் நெருங்கி வாழ கேட்க என்றாலும் இப்படி பாடல்கள் பாடுகிறாரா நிறைய பாடிக்கொண்டிருக்கிறார் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்காக அறிந்தேன் அறிந்தேன் எனது வார்த்தையாரே இரு பிள்ளைகளாகிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய அமிர்தவள்ளி என்பவர் தெய்வானை சுந்தரவள்ளியாகப்பட்டவை வேலிமலை காட்டுக்கொள்ளே நம்பிராஜிடத்திலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னவரை அந்த முருகனுக்கே திருமணம் முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு அங்கிரமே இந்த தேவர் பொங்கி விழுங்க வந்து அங்கிரமே இந்த தேவர் பொங்கி விழுங்க வந்து இந்திரங்கள் அங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரங்கள் அங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த பஞ்சியதந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு வந்தார் இந்த உலகிற்கு வந்தார் எவனையும் பெண்ணை மணி யோசை வரும் உண்மை என்பதற்காக அதவன் ஆடவன் அங்கும் இங்கும் நாள் கண்டிருக்கின்றான் அவன் யார் என்று தெரிந்து கொண்டு என்னுடைய கழகத்தை துவங்குகிறேன் நமோ நாராயணா மயிலே